வந்து கடவுள் மாறிட்டாரா, நீ என்ன வேணா பாவம் செய், நான் உன் மேல அன்பா இருக்கேன் அப்படியா சொல்றாரு? கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அந்த பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தான் உங்க மேல தண்டனை வரல. இன்னைக்கு இல்லாட்டி நான் போய் சொன்னோன்னு ஒரு ஆடை தூக்கிட்டு போகணும், பறவையை தூக்கிட்டு போகணும், பலி செலுத்தணும் கோயிலுக்கு போய். அந்த தண்டனை நான் தப்பு செஞ்சதுக்கு அந்த ஆடு மேல கைய வச்சு இந்த ஆடுக்கு மேல எல்லா பாவத்தையும் சுமத்தி அதை அடிச்சு அதை பலி செலுத்துவாங்க பழைய ஏற்பாட்டுல. அப்படி நான் இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு ஆடை கொண்டு வந்திருக்கணும். ஆனா இயேசு வந்து நம்ம எல்லார் பாவத்தையும் எடுத்து அவர் மேல ஏற்று அவர் மரிச்சதுனால இன்னைக்கு நான் விடுதலையா இருக்கேன். என் மேல பாவம் கிடையாது, நான் நீதிமான். எல்லாம் சொல்லுமா, நான் நீதிமான். நீங்க ஒரு நாள் குற்றப்படுத்தவே பட முடியாது, உங்களை யாரும் குற்றம் சுமத்த முடியாது, நீங்க பாவின்னு சொல்ல முடியாது, நீங்க தரித்திரத்தில் இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது, நீங்க வியாதியில இருக்கீங்க யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் சுகத்தில் இருக்கிறீர்கள், நீங்க செழிப்பில் இருக்கிறீர்கள், வெற்றி உள்ளவர்களா இருக்கிறீங்க இந்த பூமியில. அப்ப அததான் என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய அன்பு, கிருபை, தயவு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆண்டவர் பாவம் செஞ்சா எதுவும் சொல்ல மாட்டாருன்னு நினைச்ச கூடாது. ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல எதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அதனுடைய ஒரு காரியத்தை நான் சொல்ற பாருங்க. People mistakenly understood that God's love and mercy is approval of sin, as he is supposed to judge them for the wrongdoing. அதாவது பழைய ஏற்பாட்டுல எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தாருன்னா, ஜனங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா பொய் சொல்லாங்க, கொலை செய்யலாம், அவன் 10 கொலை பண்ணிருக்கான், நான் ஒரு கொலை தான் பண்ணிருக்கேங்க, ஒரே ஒரு கொலை தான் பண்ணிருக்கேன், அவன் 10 கொலை பண்ணிருக்கான், ஒரு நாளைக்கு அவன் 20 பொய் சொல்றான், நான் 2 பொய் தான் சொல்றேன். ஜனங்க வந்து மற்றவங்களை வச்சு அவங்கள நியாயம் தீர்த்துக்கிட்டாங்க. அவன் ஒரு கொலை பண்ணிருக்காங்க, நான் கொலையே பண்ணது கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு 100 பொய் சொல்ல, அவ்வளவுதான், ரெண்டும் தப்பு தான், ஆனா அவனுக்கு தெரியல. எடுத்து வாசிப்போம் பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12. 2 கொரிந்தியர் 10:12. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்கிற சிலருக்கு நாங்களை எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அதாவது பக்கத்து வீட்டுக்காரனை வச்சு நம்மளை ஒப்பிடுறது, அவன் வந்து சரியில்லைங்க, நான் பொய் மட்டும் தான் சொல்லுவேன், அவன் கொலைகாரன், நான் பொய் தான் சொல்லுவேன், ரெண்டுமே தப்பு. அதுதான் சொல்லுது பாருங்க. திரும்பவும் பாருங்க, பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8:11. துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடவுள்லாம் பாக்குறது கிடையாதுங்க, பொய் சொன்னாலும் அவர் எதுவும் செய்ய மாட்டார். ஒரு 20 கொலை பண்ண உடனேதான் கடவுள் அப்படியே லைட்டா வந்து பாப்பாரு, டேய் ரொம்ப தப்பு பண்ற அப்படி சொல்லுவாரு. பொய்லாம் சொல்லலாம், பொய் சொல்லாம இருக்க முடியுமாங்க? ஏதாவது கேட்பாங்க, நம்ம பொய் சொல்லிதான் ஆகணும், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா அந்த பூமியிலே வாழ முடியாது, அப்படிதான் இருப்போம். அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. திரும்பவும் பாருங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், இப்ப 4 அதிகாரம் 23-24 வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 4:23-24 பிற்பகுதியில இருந்து வாசிக்கிறேன். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தளம் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். இது வந்து யாருன்னா, அந்த காயின் ஒருத்தர் பாருங்க. காயின் யாருன்னா ஆதாமுடைய குமாரன் காயின். இந்த காயினுக்கு ஒரு தம்பி இருந்தான் ஆபேல். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், காயின் போய் ஆபேலை கொண்டான். ஃபர்ஸ்ட் பையன், ஃபர்ஸ்ட் 2 பசங்க, காயின் ஆபேல். ஆதாம் அவளுக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த 2 பசங்க. காயின் போயிட்டு ஆபேலை கொண்டுட்டான். இந்த காயின் வம்சத்துல வந்தான் ஒரு பையன், காயினுடைய பேரன்னு வச்சுக்கோங்க.
அவன் ஒரு 4 சந்ததி கழிச்சு வர்றான். அவன் சொல்ற வார்த்தை தான். அவன் என்ன சொல்றான்? ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழுமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். ஆங்கிலத்துல ரொம்ப சூப்பரா வருது பாருங்க. I have slain a man for wounding me, a young man only for striking me. அவர் என்ன சொல்றான்? நான் சும்மா கொலை செய்யல, அவன் என்னை அடிக்க வந்தான், பாதுகாப்பிற்காக அவனை கொன்றேன். நான் சும்மா போயெல்லாம் கொலை செய்யலங்க, அவன் என்ன கொலை செய்ய வந்தான், அதனால அவனை குத்திட்டேன். நான் குத்தலன்னா அவன் என்னைய குத்தி இருப்பான். எப்படி இது எப்படி இருக்கு? அவன் அடிக்க வந்தாங்க, அதனால நான் அடிச்சிட்டேன், குத்திட்டேன், இல்லாட்டி நான்ல செத்துருப்பேன். மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்? கொலையே தப்பு. ஆனா மனுஷனுக்கு கொலை தப்புன்னே அவனுக்கு தெரியல. அவன் இப்ப என்ன சொல்றான்? தற்காப்பிற்காக, பாதுகாப்பிற்காக குத்தினேன் அப்படின்ட்டான். அப்போ கொலை தவறுன்னு மனுஷனுக்கு தெரியாததுனால ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் நியாயப்பிரமாணம், பழைய உடன்படிக்கை. இது மாதிரி 1 இல்ல 2 கிடையாது, நிறைய கட்டளைகள் இருக்கு பாருங்க. இதையெல்லாம் எடுத்து நீங்க வச்சுட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா மனுஷன் என்ன நினைச்சிட்டானா, இப்போ நான் கொலையே செய்யலைய, நீங்க யாரும் கொலை செய்யல, ஆனா உள்ளத்துல என்ன உண்டாகுது? என்ன உண்டாகுது? பாக்குறோம், பக்கத்துல அடிச்சு நவுத்திரலாம் போல இருக்குது, என்ன பண்றான் பாரு, வாய் எவ்வளவு வாய் அப்படின்னு யோசிக்குது. அது சரியான எண்ணம் கிடையாது, அது தவறான எண்ணம். அந்த எண்ணம் வரக்கூடாது. ஆனா அப்படிப்பட்டவனாதான் மனுஷன் இருக்கான். அதை மாத்துறது தான் புதிய உடன்படிக்கை. இயேசு எதுக்காக வந்தாரு? அப்படிப்பட்ட இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வச்சு அன்பின் ஒரு இருதயமாக அதை மாற்றும்படியாக தான் வந்தார். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையில என்னன்னா ஒரு முக்கியமான காரியம், உங்கள் மேல் எந்த ஒரு கட்டளையும் சுமத்தப்படவில்லை, நீங்கள் விடுதலையாக இருக்கிறீர்கள். நீங்க விடுதலையா இருக்கிறதுனால ஃப்ரீயா போய் பாவம் செய்ய போறது கிடையாது, ஃப்ரீயா ஆண்டவரோட நெருங்கி வாழ போறீங்க. ஒருத்தர் இப்படி சொன்னார் பாருங்க. அவங்க வீட்டுல வந்து ஒரு நாய் வளர்த்தாராம். அந்த அவங்க வீடு வந்து ரொம்ப பெரிய வீடு பாருங்க, ரொம்ப பெரிய கேம்பஸ். அவங்க வீடு கேட்லாம் வச்சு ரொம்ப பெரிய வீடு. அந்த நாய்க்கே ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டி இருந்தாராம். நாய்க்கு 200 ஸ்கொயர் ஃபீட் வீடு அவங்க வீட்டு பக்கத்துல. அந்த நாய்க்கு ஷெட் எல்லாம் போட்டு நாய வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா பெரிய நாய், பயங்கரமான நாயாம் பாருங்க. அந்த அவ்வளவு பெரிய வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்காங்க, அந்த நாய் இருக்குது, அதை கட்டி வச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த நாயை அவுத்து விட்டு வரான் பாருங்க. எப்பயாவது ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நிமிஷம், ஏன்னா மத்தவங்களுக்கு கட்சி விட்டுரும்ல, அதனால எடுத்து விட்டு வரான். அவுத்து விட்ட உடனே அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்க ஓடுமா இங்க ஓடுமா, அலோ யோ போயான்னு கத்துமா, தலையெல்லாம் குதிக்குமா, அப்படியே வீட்டை சுத்தி சுத்தி வருமா. இவர் யோசிச்சாராம், ஏன் இப்படி பண்ணுது அவுத்து விட்ட உடனே? ஏன்னா அது நாள் முழுக்க கட்டி இருக்கு பாருங்க கழுத்துல, அப்படியே இழுத்து இழுத்து பாக்குது, போக முடியல. அவுத்து விட்ட உடனே அப்படியே போய் உலாவுது. இவர் யோசிச்சாராம், அந்த நாயை கட்டியே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அவுத்தே விட்டாராம். அதனால கீழ்ப்படுது உள்ள நாய், ரொம்ப விலை கொடுத்த நாய், கூப்பிட்டீங்கன்னா வரும். ரோட்ல போற நாய் மதிக்கவே செய்யாது பாருங்க. ஷூன்னா கூட போக மாட்டேங்குது இப்போ உள்ள நாய்ங்கெல்லாம். ஆனா ரொம்ப விலை கொடுத்து அதெல்லாம் பழக்க வச்சிருப்பாங்க, நல்ல ட்ரைனிங் கொடுத்து அப்படின்னா பார்க்கணும்ல, இங்க வா அப்படின்னா வந்துடும். ரொம்ப விலை கொடுத்த நாய். அதனால என்ன பண்ணாராம், அவர் அவுத்து விட்டாராம், கட்டவே இல்லையா. இப்ப அவுத்து விட்டதுல இருந்து இந்த நாய் என்ன பண்ணுமா, அழகா அதோடைய வீட்டுல அமைதியா படுத்திருக்குமா. ஏன் அவுத்து விட்டாச்சு, ஓட வேண்டியதானே, நாள் முழுக்க ஓட வேண்டியதானே, ஓடல. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் விடுதலையா தான் இருக்கிறேன், எங்க வேணா போலாம். இந்த நாய் இப்ப எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம், எப்ப வேணா என்ன வேணா செய்யலாம். ஆனா அது என்ன பண்ணல, போகவில்லை. இதுதான் புதிய உடன்படிக்கை. ஒரு உதாரணமா சொல்றேன். பழைய உடன்படிக்கை நாட்கள்ல இதை செய்யாத அதை செய்யாத இதை செய்யாத அதை செய்யாத அவன் செஞ்சுட்டே இருந்தான். கொஞ்சம் ஏதாவது கேப் வச்சோன்னா போய் பாவம் செஞ்சிடறான். இப்ப அப்படி கிடையாது, ஃப்ரீயா இருக்கு. ஆனா இவன் தேவன் பக்கமாக திரும்பி இருக்கிறான். இன்னொரு மனுஷன் பாருங்க, ஒரு பெரிய ஒரு அப்பா என்ன பண்ணாரா, அவங்க பையன் வந்து அவருடைய காரை எடுத்துட்டு போயிட்டு ஸ்பீடா போயிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்குவானா.
அவனுக்கு வந்து ஸ்பீடா போனா ரொம்ப பிடிக்குமா, 100க்கு மேல போனாதான் பிடிக்குமா. நம்ம ஊர்ல எங்க 100க்கு மேல போறது, போக முடியாதுல்ல, டிக்கெட் போட்டுருவாங்க, ஃபைன் போட்டுருவாங்க. இப்படி ஃபைனா கட்டி 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 அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா. என்ன இந்த அப்பா என் காரை எடுத்துட்டு போனாலே ஃபைன் வாங்குறான். ஒரு நாள் ஒரு ரேஸ் கோர்ட்டு கூட்டு போய் ரேஸ் கார் ஒண்ணு கொடுத்து ஓட்டு, யாருமே கிடையாது இந்த ரோட்ல, நீ ஓட்டு, எவ்வளவு ஸ்பீட்ல வேணா போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா ரேஸ் கார். பையன் ஓட்ட ஆரம்பிச்சான். ஆனா முந்தி ரோட்ல போறப்ப கவனமே கிடையாது, சொல்ல போயிடு எங்கேயா போய் இடிக்கிறது. இப்ப கவனமா போறான், ஏன்னா 200க்கு மேல கார் போகுது. ஐயோ வளைவு கொஞ்சம் கவனமா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்குவோம். போர்டு எல்லாம் கிடையாது, 70 செல்ல வேண்டும் 40 செல்ல வேண்டும் போர்டே கிடையாது, எவ்வளவு ஸ்பீடா வேணா போனா. ஆனா இவனுக்கே ஒரு கண்ட்ரோல் வருது, ஐயோ அந்த கர்வ்ல நான் ஸ்பீடா போனா இடிச்சுக்குவேன், நான் ஸ்லோ பண்றேன், அங்க ஸ்லோ பண்றான். இதுதான் புதிய உடன்படிக்கை. ஒண்ணுமே நீ உன் மேல பாவமே கிடையாது, நீ நீதிமான உடனே நீங்க போய் ஓட அப்படியே பாவம் செய்யறது கிடையாது. இப்ப நீங்களே கவனமா இருக்கீங்க, நான் பாவம் செய்ய போறது கிடையாது, பாவம் செஞ்சா அதுக்கு விளைவு இருக்கு, நான் செய்ய மாட்டேன். நான் இப்ப எதுல இருக்கேன், புதிய உடன்படிக்கையில இருக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமா நான் வாழ போறேன், அவரை விசுவாசிக்க போறேன். பாவம் செஞ்சா அது தவறான வழியிலையும் என் வாழ்க்கையை கெடுத்துடும். நான் பாவம் செய்ய போறது கிடையாது, நான் நல்லது செய்ய போறேன், தேவன் மேல அன்பு கூற போறேன், கடவுளுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்க போறேன். நான் என்ன போறேன், என் வாழ்க்கையை நன்றாக மாற்ற போகிறேன். நான் சொல்றேன், இதுதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை கிருபை உங்கள் பாவத்தில் தள்ளாது. நிறைய பேர் பயந்துடுறாங்க, இப்படிலாம் சொன்னீங்கன்னா ஜனங்க போய் பாவம் செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. சொல்றேன், செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் மேல அன்பு கூடும். இன்னைக்கு நான் உங்களை நீதிமான்னு சொன்னதுனால நீங்க போய் பாவமா செய்ய போறீங்க கிடையாது. நீங்க அப்படி செய்யறீங்கன்னா உங்க மண்ணில் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். நீங்க நீதிமான், ஆண்டவர் உன் மேல கோபமா இல்ல, உன கடவுள் ஆசீர்வதிச்சுக்காரு, உன்னை உயர்த்த விரும்புறாருன்னு சொன்ன உடனே நீங்க போய் பாவம் செஞ்சீங்கன்னா உங்க மைண்ட்ல ஏதோ தப்பா இருக்குது, நீங்க செய்ய மாட்டீங்க. அப்படி என்ன செய்வீங்க, கடவுளோட இன்னும் நெருங்குவீங்க. வீட்டுல போய் சாப்பிடுவீங்க, சாப்பிட்ட உடனே வேதத்தை எடுத்து வாசிப்பீங்க. ஊர்ல இருக்கிறவங்களை பத்தி தப்பான பேசுறதுன்னா நேரம்